இரட்சகருமாகிய இயேசுவே, உம்முடைய பொற்பாதம் பணிந்து வர நீர் கொடுத்த இந்த பாக்கிய நேரத்திற்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் விரும்பின ஒரு காரியம் என்று நாங்கள் உணர்ந்தவர்களாய் உம்முடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றோம். எதிர்பார்த்தலோடு உம்முடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கின்றோம். உம்முடைய மேலான நோக்கம், உம்முடைய மேலான சித்தம் எங்கள் வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு உம்முடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கின்றோம். ரட்சா, எங்கள் யாவரையும் உம்முடைய உள்ளத்திலே நீர் அமைத்து எங்களை நீர் காண வேண்டும். என் மகனை, என் மகளை இந்த நாளிலே, இந்த நேரத்திலே நான் காண வேண்டும். அவருடைய துதியின் சத்தத்தை கேட்க வேண்டும். இன்னும் அதிகமாய் அவருடைய உணர்ச்சிகளை நான் அறிந்து சிலுவையினுடைய ரத்தம் அவருடைய வாழ்விலே கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இந்த அருமையான மாலை நேரத்திலே எங்களை அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. கோடான கொடி துதி ஸ்தோத்திரங்களை உயர்த்துகின்றோம். ஒருவரும் தற்செயலாக வரவில்லை கர்த்தாவே. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி, உம்முடைய திருவுள்ள சித்தத்தின்படி எங்களை அழைத்து வந்து தேவரே உம்முடைய பிரசன்னத்திலே மகிழவும் களிக்கிறவும் நீர் ஆண்டவரை கிருபை பாராட்டி இருக்கின்றாச்சா. இப்பொழுது கர்த்தாவே இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய மெல்லிய சத்தம் எங்களுடைய செவியிலே தொனிக்க வேண்டும் என்று சொல்லி அவளோடு காத்து கொண்டிருக்கின்றோம். உம்முடைய வசனம் சொல்லுகின்றது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று ஆம் கர்த்தாவே விவரிக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். உம்முடைய ஜீவனுள்ள வசனங்கள் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையின் ஜீவனை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும். அந்த ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அந்த வல்லமையை பெற வேண்டும் என்று சொல்லி அவளோடு காத்து கொண்டிருக்கின்றோம். உம்முடைய வசனங்களை தியானிக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே எங்களுக்கு துணை நிற்பீராக. எங்களை முழுதுமாக உம்முடைய கரங்களிலே எங்களை சமர்ப்பிக்கின்றோம். பொறுப்பேற்று நடத்தும் மகிமையான காரியங்கள் எங்கள் வாழ்விலை வெளிப்படுத்தும். இயேசுவின் நிமித்தம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்திலே இந்த அழைப்பை, அன்பான அழைப்பை எனக்கு கொடுத்த பாஸ்டர் ஐயாவுக்காக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சில ஆண்டு காலமாய் அவரை நன்கு அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த திருச்சபையை குறித்து நான் கேள்விப்படவில்லை என்ற போதிலும் நான் இந்த பகுதியிலே, இந்த பக்கம் வாக்கிங் வரும்போது சிறப்பாக காலை பொழுதிலே இந்த ஆராதனையினுடைய சத்தம் என்னுடைய செவிகளிலே துணிக்கும். பல நேரங்களிலே அந்த செய்தியை கொடுத்து கொண்டிருப்பார். நான் வந்து வெளியே நின்று கொடுக்கப்படக்கூடிய செய்தி, பாடப்படக்கூடிய பாடல்கள் சற்று கவனித்து நான் செல்வது உண்டு. அதற்கு பிறகுதான் அவர் எனக்கு அறிமுகமானார். அந்த நாள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் இன்னும் வரும் காலங்களிலே இந்த ஐக்கியம், இந்த அன்பு தொடரும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். வேத வசனம் சொல்லுகின்றது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் இன்பமானது என்று சொல்லுவது போல் நாம் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறபடினார் என்று சொல்லி அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளை ஸ்தோத்திரம் பண்ண கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தின் பிரகாரமாய் நாம் யாரும் இங்கு நற்செயலாக வரவில்லை. இது தேவனுடைய திருவுள்ள சித்தம், அவருடைய அநாதி தீர்மானம் ஆகியால் இந்த நாளிலே மீண்டும் ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமை மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் வல்லமையான மகிமையான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த வேளையிலே கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு
கொடுக்கின்ற செய்தி அது கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு பகுதியானது இந்த குறிப்பிட்ட வைபவத்திற்கு எத்தனை விதங்களிலே இது பொருந்தும் என்று சொல்லி இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு நேராக என்னுடைய கண்களை திருப்பி என்ன ஒரு செய்தியை கொடுக்கலாம், இந்த விசுவாச கூட்டத்துக்கு என்ன ஒரு செய்தியை கொடுக்கலாம், சிறப்பாக இந்த 17ஆம் ஆண்டிற்குள் அடி எடுத்து வைத்திருக்கின்ற அருமை ஊழியரும் அவருடைய ஊழியத்தின் மூலமாக பயனடைந்த அவருடைய திருச்சபை மக்களுக்கு என்ன செய்தியை கொடுக்கலாம் என்று சொல்லி யோசித்த போது 2 ராஜாக்களினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் நாம் முதல் 7 வசனங்களை வாசிக்க போகிறோம். ஆகியால் இந்த உங்களுடைய வேதாகமம் கைகளில் இருக்குமானால் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை நாம் ஒருவேளை ஒவ்வொன்றாக வாசித்து இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் கண்டிப்பாக நம் வாழ்விலே அவர் இடைப்பட போகின்றார். நம்முடைய தேவை, நம்முடைய ஆர்வம் என்னதென்று அறிந்து அவர் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவர் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்தலோடு 1ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிக்கலாம். தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த ஒரு இளம் தீர்க்கதரிசியானவர் எலிசாவினிடத்தில் சென்று, நாங்கள் உம்மோடு கற்றுக்கொண்டு வந்தோம், உம்மோடு தங்கிக் கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தோம், ஆனால் என்னுடைய உள்ளத்திலே ஒரு விருப்பம், அந்த விருப்பத்தை உங்களுக்கு தெரிவிக்க என்று சொல்லி இந்த இளம் தீர்க்கதரிசி ஒருவர் எலிசாவிடம் ஒரு துணிவோடு தைரியத்தோடு அவர் வந்து தன்னுடைய உள்ளத்தின் பிரயாசத்தை எடுத்து சொல்வதை நாம் காண்கின்றோம். ஆகியால் அவருடைய உள்ளத்தின் பிரயாசம் என்னவென்றால், அந்த உள்ளத்தின் பிரயாசம் அவர் என்ன சொல்லுகின்றார், இந்த இடம், நாங்கள் உம்மோடு இருக்கின்ற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கின்றது. இந்த இடம், நாங்கள் வசிக்கின்ற இந்த இடம், உம்மோடு தங்கி இருக்கக்கூடிய இந்த இடமானது எங்களுக்கு என்ன சொல்லுகிறார், இடுக்கமாய் இருக்கின்றது. இது எங்களுக்கு மிகவும் நெருக்கமாய் இடுக்கமாய் இருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தை திறந்து பேசுவதை நாம் காண்கின்றோம். இந்த குறிப்பிட்ட வாக்கியம் தான் இன்றைக்கு அதிகமாய் நாம் கவனம் செலுத்த நம்முடைய ஆவியானவர் நம்முடைய மனதை ஈர்க்கின்றார். இந்த இடம், நான் தங்கி இருக்கின்ற இந்த இடம் எனக்கு நெருக்கமாய் இருக்கின்றது. ஒரு நெருக்கம் பல நேரங்களிலே நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே அநேக சமயங்களிலே நெருக்கங்கள் ஏற்படுவதை நாம் காண்கின்றோம். ஆகியால் நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் அமைந்திருக்கின்றது. இந்த நெருக்கத்திலிருந்து நான் எப்படி விடுதலை பெற முடியும்? இந்த நெருக்கத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்? இந்த விசாலமான ஒரு இடம், விசாலமான ஒரு வாழ்க்கை நான் அதிகமாய் பிரயாசப்படுகின்றேன். ஆனால் இந்த இக்கட்டிலே, இந்த குறிப்பிட்ட அங்கலாய்ப்பிலே நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி இந்த இடுக்கம், இந்த நெருக்கம் நம்மை எத்தனை விதங்களிலே வாட்டி வதைப்பதை நாம் காண்கின்றோம். அதிலிருந்து வெளியேற முடியாமல் ஒரு தவிப்பு, ஒரு அங்கலாய்ப்பு, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கின்ற இந்த தீர்க்கன் வந்து சொல்கிறார், ஐயா, நாங்கள் இருக்கின்ற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கின்றது. ஆகியால் நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின் பேர், எங்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆர்வம் இருக்கின்றது, ஒரு தரிசனம் இருக்கின்றது.
அந்த தரிசனத்தை இந்த நேரத்திலே உங்களுக்கு இந்த பெரிதான இந்த தீர்க்க தரிசியிடம் அவர்கள் எடுத்து சொல்ல போகின்றது. ஆம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. ஏன் இந்த இடம் ஆகியால் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் சிந்திப்போம் என்றால், அவர் எடுத்துரைக்கின்ற மறைவாய் எடுத்து சொல்லக்கூடிய காரியம், எங்களுடைய காலம், நேரம், சமயம் எந்த மனிதனுக்கு காத்து கொண்டிருக்காது. இந்த குறிப்பிட்ட சமயம், இந்த குறிப்பிட்ட நேரம் நாம் இன்னும் அதிகமாய் முன்னேறி செல்ல வேண்டும். ஆம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருபோதும் காலமும் நேரமும் சமயமும் எந்த ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு அது ஒரு பெரிய ஒரு சலுகையை கொடுப்பதில்லை. காலமும் நேரமும் சமயமும் எல்லா மனிதர்களை ஒரு பாகுபாடு இல்லாமல், பேதம் இல்லாமல் காலமும் நேரமும் நம்மை நடத்துகின்றது. ஆகையால் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகம் என்று சொல்லி நாம் முன்னேறி செல்ல வேண்டிய நிலை எங்களுக்கு இன்னும் தேவை என்று சொல்லி முன்னேற்றம் அடைய வேண்டும். இன்னும் அதிகமாய் எங்களுடைய ஊழியங்கள் விசாலமாக்கப்பட வேண்டும், விரிவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவ்விதமான ஒரு விருப்பத்தை அவர் எடுத்திருப்பதை நாம் காண்கின்றோம். இனி நேரம் கடந்து செல்கின்றது, என் நேரம் கடந்து செல்கிறது. எவ்வளவு சரியாய், எவ்வளவு பிரயோஜனமாய், எவ்வளவு பரிசுத்தமாய் நாங்கள் வாழ வேண்டும், இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியுமோ அவ்விதமாய் நீர் எங்களை நடத்தி அல்ல வேண்டும். எவ்வளவு சரியான ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு, பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னும் ஒரு நல்ல வழி, இதைவிட ஒரு சிறந்த வழி, இதைவிட ஒரு சிறந்த இடம், ஒரு திறந்த வாசல் எங்களுக்கு ஏற்படக்கூடுமானால் நாங்கள் சந்தோஷமாய் இருப்போம் என்று சொல்லி, ஆம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய நெருக்கங்கள் பல நேரங்களிலே, எத்தனையோ விதங்களிலே நம் வாழ்க்கையிலே தடைகளாய் அமைவதை நாம் காண்கின்றோம். இந்த மனிதன் அவன் எடுத்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் குறை இருக்குமானால் அது சரிப்படுத்தப்பட வேண்டும். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட தன்மை, ஒரு குறிப்பிட்ட குணம் நமக்கு இல்லாமல் போனால் அது சரி செய்யப்பட வேண்டும். இந்த நெருக்கம் என்னை முன்னேறி செல்ல விடாமல், இந்த குறிப்பிட்ட பழக்க வழக்கம், இந்த குறிப்பிட்ட நெருக்கடி, இந்த குறிப்பிட்ட மனத்தன்மை எனக்கு குறுக்காய் அமைத்து என்னுடைய வாழ்க்கையை நெருக்கிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் ஆண்டவருடைய வல்லமை பெற வேண்டும் என்று சொல்லி விருப்பம் இருக்கின்றது. ஆனால் இந்த நெருக்கத்தின் நிமித்தமாய் அந்த வல்லமையை அடைய முடியவில்லை, அந்த அபிஷேகத்தை இன்னும் அதிகம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு இந்த இளம் தீர்க்கதரிசி எலிசாவை நோக்கி இந்த ஜெபத்தை, இந்த விண்ணப்பத்தை ஏற்படுத்துவதை நாம் இங்கு காண்கின்றோம்.